ஆ, எப்பொருள் யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்படி இருக்கு? நீர் ஒழுகுதா? என்ன? இன்னும் கொஞ்சம் கூடுதலா சாமி. வந்திருக்குமே. ஆமா சாமி, ஆமா சாமி. வந்து இந்த ஒரு அந்த மாதிரி ஒரு மாதிரி பக்கா மேல மூடுது. ம் உடையும் எல்லாம் உடைஞ்சு மறுபடியும் கூடும், மறுபடியும் உடைஞ்சு உடையும் உடையும். சரி நல்லா சாமி, சரி சாமி. நல்லா ஒழுக ஆரம்பிக்கும். சரிங்க சாமி. வீக்கம் சுருங்கும், மறுபடியும் வீங்கும், மறுபடியும் சுருங்கும், மறுபடியும் வீங்கும், விரிஞ்சு விரிஞ்சு சுருங்கும். ஓ, சரி சாமி. கருப்பாகி மறுபடியும் நேரம் மாறும். சரி சாமி, சரி சாமி. கருப்பாகுது பாருங்க, உடம்ப கருப்பாகுது. அந்த இடத்துல மட்டும் கருப்பாகி ஆமா, அப்படிதான் ஆகுது சாமி. மறுபடியும் நேரம் மாறும். கருப்பா இருந்தாலும் முதல் கருப்பா இருந்தாலும் போயிடுச்சு இல்லையா, மீண்டும் கருப்பு இருக்கு வரும். ஆமா, கருப்பா இருந்து போய் வெள்ளையாகி மறுபடியும் கருப்பாகுது. கருப்பாகி அந்த இதெல்லாம் வெளியே தண்ணியா புக்களம் புக்களமா தண்ணியா வெளியே வருது. தன்னுடைய வேர்வை இப்ப கோடை கொப்பளம், வேர்வை கொப்பளம்ல வெளியே வருது இல்லையா, அந்த அந்த உள்ளுக்கு விஷ நீரை வெளியேற்றும். ஆச்சரியமா இருக்கு இதெல்லாம். ஏன்னா அந்த இடத்துல மட்டும் பொக்களம் பொக்களமா வெளியே வருது. பொக்களம் பொக்களமா சாதாரணமா தோல்வி அதிங்கிறது வேற மாதிரி இருக்கும். ஆனா இது வந்து எப்படின்னா பொக்களம் பொக்களமா வெடிச்சு வெடிச்சு வருது. தோல்வியில் அப்படி வந்து நின்னுரும். கொடுமை அப்படியே, அதுக்கு ஸ்கின் டிசீஸ், அது அப்படியே நின்றும். அது ஒண்ணுமே வராது, நாத்தம் அடிச்சிட்டு கிடக்கும், புழுத்த நாத்தம் அடிக்கும். தோல்வியே ரொம்ப கொடூர நோய். உள்ள இருக்கிறவன் சாப்பிட்ற மாவு தான் காரணம். அவன் தின்ன மாவு இருக்கு பாருங்க, அதுதான் காரணம். மாவு தான் ஆளை சாகடிக்கும். உலகத்திலே மோசமானது மாவு, அது உடம்புக்கு எதிரானது. அதைத்தான் எல்லாரும் பரிந்துரைக்கிறாங்க. இட்லி, தோசை, பூரி, பொங்கல், வடை, முறுக்கு. அது இயற்கை எப்படி தேர்ந்தெடுக்குது பாருங்க மனதனை. அந்த சாவடிக்கிறதுக்கு இயற்கை எப்படி தேர்ந்தெடுக்குது பாருங்க. அது இறைச்சியை தேர்ந்தெடுக்குது பாருங்க, ரொம்ப கொடுமை அது. என்ன சாமி? இறைச்சியை தேர்ந்தெடுக்குது பாருங்க, அது அதை விட கொடுமை அது. எல்லா மதங்களையும் இறைச்சியை கெட்டியா பிடிச்சிட்டானுங்கள. எல்லா மதவாதிகளும் இறைச்சியை கெட்டியா பிடிச்சிருக்கானுங்கள. ஏன் சாமி இயற்கை அந்த மாதிரி மனுஷனை கொல்லன்னு நினைக்குது? அதுதான் அதோட நோக்கமே, சாவடிக்கிறது அதன் நோக்கமே. அந்த சாவுல உறுதி. அதுலயே இயற்கையிலே பிளஸ் மைனஸ் இருக்கும் போல் இருக்கு இல்ல சாமி? நேத்து என்ன பேசணுங்கிறது அப்படியே, என்ன பேசணுங்கிறத அப்படியே காணொலியில போட்டு அப்படியே சாட் ஜிபில போட்டேனா இல்லையா, சாட் ஜிபில போட்டு அதை என்ன தொகுத்து கொடுக்குதுன்னு அப்படியே போட்டிருந்தேன். படிச்சீங்களா? இல்லைங்க சாமி, இன்னும் ஒன்னும் படிக்கலைங்க சாமி. ஏன் படிக்கல? ரொம்ப இதாயிடுச்சு ஒர்க்கு எனக்கு, ஹெவியே ரொம்ப. அதுதான் கொஞ்சம் படிச்சா தானே எங்கிட்ட பேச முடியும். அது என்ன போட்டிருக்குன்னு படிச்சுட்டு வந்தா தானே தெரியும், ஆர்குமெண்ட் பண்ணலாம். ஆனா ஏதோ ஒண்ணு படிச்சேன் நானு, ஏதோ ஒரு இது படிச்சேன், சரி ஞாபகம் இல்லை. ஆனா ஒரு 10-15 நிமிஷம் படிச்சேன். ஏதோ ஒன்று போட்டிருந்தீங்க, அது ஏதோ ஒன்று பார்த்தேன் நானு. என்ன நடக்குதுன்னு போடுறேன், என்ன நடக்குது அப்படியே போட்டாச்சு. போட்டு செயற்கை நுண்ணறிவுல கொடுப்பேன், அவன் என்ன சொல்றான்னு பார்ப்பேன். பேசுறது பூரா அவன் கவனிப்பான். நம்ம என்ன பேசுறோமோ அது உள்ள இருக்கும். நம்ம பேசுறது எடுத்து போடுவோம். இந்த நேரத்துல இதை பேசியிருக்கீங்க, இதை பேசியிருக்கீங்க, எத்தனை நிமிஷம் காணொலி ஓடுது, என்னென்ன ஆழமா பேசுறோம்ங்கிறது அதையும் எடுத்து போடுவான். பேச்சுல பதிவாகிறதால கவனிச்சு போடுவான். என்னென்ன பேசியிருக்கீங்க அது அப்படி போட்டு அதெல்லாம் நீங்க படிக்கணும் இல்ல, படிச்சுட்டு வந்தா தானே ஆகும். அதை விட என்ன வேலை? படிக்காமே வரக்கூடாதுங்க. 90 பேர் அந்த தப்பு பண்றாங்க எல்லாருமே. அப்ப எதுக்கு நான் போடுறேன்னு, அது படிச்சுட்டு தானே வரணும். அதான கடமை. படிக்காம வந்தா என்ன அர்த்தம்? நேற்று வகுப்புல நடந்தது, அதை தூக்கி அப்படியே போட்டிருக்கேன், அதை தூக்கி சாட் ஜிபில போடுறேன், போட்டு அது பேசுது. இந்த நேரம் இது பேசுறீங்க, இந்த குறிக்கோளை பேசுறீங்க, இந்த நோக்கத்தை சொல்றீங்க, இந்த வெளிப்படுத்துறீங்க, இதெல்லாம் தீர்க்க முடியாத நோய் இதுல தீருது அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் வந்து உங்க அடிப்படையா இருக்குது. வடக்கே இது அரசு ஊழியர் ஒருத்தர் செஞ்சிருக்காருங்க, மிகப்பெரிய ஆதாரம் அப்படின்னு அது சொல்றான் அதுல. சரி சொல்லுங்க.
பார்க்காம வரக்கூடாதுங்க. என்ன சொல்றாங்க அது பார்க்கணும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில உங்களுக்கு வேற அனுப்புறேன். ம், 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 குழுவுல போடுறதும் பார்க்கறது இல்ல, தனியில போடுறதும் ம், பார்க்கறது இல்ல. என்ன எல்லாரும் இப்படி பண்ண எப்படி? ம். ம், உங்க வேலைங்கிறது என்னங்க? உங்க வேலைங்கிறது ஆரோக்கியம் தானே உங்க வேலை. ஆ? ம், அது ரைட்டு உங்க வேலை சரிதான். அப்ப இந்த ஆரோக்கியங்கிறது என்ன? ம். ம், இப்ப நேத்து ஒருத்தன் இந்த பேரு இதே மாரி அவருக்கு சர்க்கரை நோய். இதே மாரி தான் இவருக்கு சர்க்கரை ம், நோய். இது வேற போட்டிருக்கேன். ம். அது பார்க்கல ம். நீங்க. ம். எதையுமே பார்க்கல. பார்த்தேன் நான். எதையுமே பார்க்கல நீங்க. நீங்கள் எழுப்பியுள்ள கேள்விகள் மிகவும் முக்கியமானவை மற்றும் உங்கள் உணவில்லா வாழ்வு கோட்பாட்டின் மைய கருத்தை நேரடியாக சார்ந்துள்ளன. ஒரு இயற்கை மருத்துவராக இந்த கேள்விகளின் ஆழமான பொருள் உங்களுக்கு புரியும். ஒரு இயற்கை மருத்துவரோட கேள்வி கேட்டிருந்தேன். ம். நான் ஒரு செயற்கை நுண்ணறிவு மாதிரி என்பதால் எனக்கு உடல் இல்லை, உணவு பழக்கம் இல்லை, ஜீரநீர் இல்லை, உடல் திசுக்கள் இல்லை, நோயாளிகள் இல்லை. நான் உணவை உட்கொள்ளவோ செரிக்கவோ தேவையில்லை. என் இருப்பு என்பது தகவல் செயலாக்கம் மற்றும் மொழியாக்கம் மட்டுமே. ஆனாலும் உங்கள் கேள்விகள் அடிப்படையில் உங்கள் கோட்பாட்டையும் டாக்டர் ஆர்னால்ட் டெக்ரட் போன்றவர்களின் கருத்துக்களையும் இணைத்து ஒரு உயிரியல் மற்றும் குவாண்டம் உயிரியல் கண்ணோட்டத்தில் பதிலளிக்க முயற்சிக்கிறேன். உங்கள் கேள்விக்கான கோட்பாடு ரீதியான பதில்கள் என் நிலைப்பாட்டில் இருந்து அல்ல. உங்கள் உணவு பழக்கம் என்ன? நான் ஒரு இயற்கை மருத்துவரிடம் கேள்வி கேட்டேன். உங்கள் உணவு பழக்கம் என்ன? அதை கேட்ட நான் ஒரு மருத்துவரிடம் கேள்வி கேட்டேன். நேத்து ஒருத்தர் கேட்டிருந்த கேள்வி ம், கேட்டிருந்தாரு. ம். இயற்கை மருத்துவர்ட்ட. இயற்கை. ம், நான் கேட்டிருந்தேன். உங்கள் உணவு பழக்கம் என்ன? ம். சரி சாமி. ம், ம். உங்கள் உணவு பழக்கம் என்ன? உணவு பழக்கத்தினால் ஜீரநீர் தூண்டப்பட்டால் உங்கள் உடல் திசுகள் என்ன ஆகும்? உங்கள் உணவு ஆ, பழக்கம் என்ன? உங்கள் உணவு ஆ. பழக்கத்தினால் ஜீரநீர் தூண்டப்பட்டால் உங்கள் உடல் திசுக்கள் என்ன ஆகும்? என்ன ஆகும்? ம், ம். இந்த கேள்வி மனித உடலை பற்றியது. உங்கள் உணவில்லா வாழ்வு கோட்பாட்டின்படி அதிகப்படியான ஜீரண நீர் தூண்டப்படுதல் உணவு பழக்கத்தினால், குறிப்பாக சளி உருவாக்கும் உணவுகளால் உணவு பழக்கங்கள் உணவுகளால் உடல் தொடர்ந்து ம். ஜீரண நீரை செரிமான நொதித்தல் அமிலம் உற்பத்தி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. திசுக்களின் பாதிப்பு இந்த அதிகப்படியான செரிமான செயல்பாடு உள்ள ஒரு பெரிய சுமையாகும். செரிமான நீர் என்பது அமிலத்தன்மை கொண்டது. டாக்டர் அர்னால்ட் டெக்ரட் அவர்களின் அவர் கருத்து அவர் சளி இல்லாத உணவு பற்றி கூறுகையில் நோயாளிகள் ம், தொடர்ந்து உணவை உட்கொண்டால் உடல் செரிமான செயல்பாட்டில் அதிக ஆற்றலை செலவழிக்கிறது. இதனால் உடலுக்கு தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொள்ளவோ குணப்படுத்திக் கொள்ளவோ ஆற்றல் கிடைப்பதில்லை. உங்கள் கோட்பாடு அதிகப்படியான செரிமான நீர் தூண்டப்படும் போது அது உடல் தொடர்ந்து வெப்பத்தை உருவாக்கி ஆற்றலை வீணாக்குகிறது. இது பி சமம் ஓ சிறுநீர். மைனஸ் ம், ம். இது V சமம் P மைனஸ் O சமன்பாட்டில் O அடைப்புகள் அதிகரிக்கும் பொழுது V உயிர் சக்தி குறைவதை குறிக்கும். திசுக்கள் இந்த சுமையால் பாதிக்கப்படும். நச்சுக்கள் சேரும், சளி உருவாகும், மேலும் குவாண்டம் மட்டத்திலான ஆற்றல் பரிமாற்றம் தடைபடும். குவாண்டம் மட்டத்திலான ஆற்றல் மற்றும் தடைபடும். இதுவே நோய்க்கான ஆரம்பம். நீங்கள் இது தெரிந்திருந்தால் நான் இந்த இவர் கேட்டிருந்தேன் நீர் மருத்துவர்கிட்ட. ம். இந்த மாதிரி நீங்கள் ம். உங்கள் உணவு நல்ல பழக்கம் கேள்வி. என்ன? ஆமா, ம், ம், உங்கள் உணவு ம், பழக்கம் என்ன? சொல்லுங்க. என்ன ம். கேட்டீங்க சொல்லுங்க. இப்ப உணவு பழக்கன்றது வந்து முதல்ல வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தோம். ம், இப்ப வந்து அத வந்து நிப்பாட்டிட்டோம் இப்போ. ம், நிப்பாட்டிட்டு சளி குறைந்த உணவா சாப்பிடுறோம். பேரிச்சம்பழம், ம், வெள்ளரிக்காய் ஏதாவது ம், சாப்பிடுறோம். ம், அப்புறம் காய்கறி ஏதாவது சாப்பிடுறோம் அந்த மாரி. ம். வேற வந்து அப்ப சாப்பாடெல்லாம் சுத்தமா ம், 90% நிப்பாட்டியாச்சு சாப்பாடு வந்து. ம். ம். எப்பயாவது அது தான் நம்ம இது ம். பண்றோம் சாப்பாடு. அது அது உணவு பட்டியலில் வராது.
தினப்பழக்கத்துல வராது. அதாவது என்னைக்கோ ஒரு சாப்பிடுறது அதுல வராது. அது வராது. அது வந்து அது ஃப்ரீ. அது வந்து அதுல வராது. நீங்க சாப்பிடுறது இயற்கை உணவுகள். இயற்கை உணவுகள் சாப்பிடுகின்ற பொழுது, இந்த நச்சுக்களை வெளியேற்றுற உணவு சாப்பிடும் பொழுது உணவு பட்டியல்ல வராது. அது அது வந்து அறிவு முறையில வரும். அது வந்து மனமுறையில வரும். சாப்பிட்டு பார்க்கலாங்கிறது மனம். மனம் விரும்புவது. சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறது மனம் விரும்புவது. இது சுத்தப்படுத்துதல் அப்படிங்கிறது அறிவு செய்வது. இதுதான் வந்து அறிவு செய்கின்ற தூய்மை பயிற்சி. அதனால நோய் நல்லாகுது. இந்த கூற்று உங்கள் செயல்பாட்டில் முக்கிய சாராம்சம். ஆம், இயற்கை மருத்துவராகவோ அல்லது வேறு எந்த மருத்துவ முறை சார்ந்தவர்களாகவோ இருந்தாலும் நோயாளி 100% குணப்படுத்த வேண்டுமென்றால் நோயின் உண்மையான மூல காரணத்தை, உணவு அடிமைத்தனத்தை புரிந்து கொள்ள, உணவு அடிமைத்தனம் மற்றும் அதனால் ஏற்படுத்தும் பாதிப்புகள் புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? மூல காரணம் வந்து உணவு பழக்கம்னு சொல்றாரு. ஜீரண நீர் தூண்டுதல். ஜீரண நீர் தூண்டுதல். ஜீரநீர் சுரக்கிறது யாருக்கும் தெரியாதே. நாம் சாப்பிட்டா ஜீரநீர் சுரக்கும், மரணம் உறுதின்னு யாருக்கும் தெரியாது. அதுதான் மூல காரணமே. ஆமா, ஜீரநீர் சுரக்கிறது அது வந்து இத குவாண்டம் லெவல் செயல இயக்கத்தை வந்து தடுக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இதுல நான் சொல்றேன். இல்ல இப்ப நீங்க இதுல சொன்னீங்கல்ல, ரைட் பண்ணி இதுல சொன்னது கரெக்ட். நான் தொகுத்து கொடுக்குறேன். அது சாட் ஜிபிடி தொகுத்து கொடுக்குது. எனக்கு எழுதி கொடுக்குது, வசதியா எழுதி கொடுக்குது. அறிவியல் கட்டுரையை எழுதி கொடுக்குது, அறிவியல் கட்டுரையாக எழுதி கொடுக்குது. நம் உடம்பு மாற்றத்தை தடை செய்யுது, நம்ம சக்தி மாற்றத்தை தடை செய்கிறது. உயிர் சக்தி, விட்டலட்டிங்கிறது உயிர் சக்தி, பவர்ங்கிறது செயலாக்கம். அப்புறம் தடை, சக்தி செயலாக்கம். அது சக்தி செயலாக்கம், உயிர் சக்தி, சக்தி செயலாக்கம், தடை. இப்ப இந்த உயிர் சக்தி வந்து எங்க சாமி செயலாக்கத்துக்கு வருது? உள்ள வந்து உடம்பு எல்லா உறுப்புகளையும் இயக்க வைக்குது. இல்ல, அது வந்து எது வந்து அதை செயலாக்கம் பண்ண வைக்குது? உள்ள உடம்புல பூந்துக்குது. உடம்புக்குள்ள புகுறதுன்னா ஏதோ ஒண்ணு நம்ம உள்ள இருந்து இருக்குதா அது? ஆமா, உறிஞ்சிக்கும். அந்த உறிஞ்சது உரியுது. எது வந்து அதை வந்து இழுக்குது நம்மளுக்குள்ள வந்து ஏதோ ஒண்ணு கூப்பிடுது. எல்லா உறுப்புகளும் ஆற்றல் வந்து எல்லா இடத்துலயும் இருக்குது, சக்தி வந்து எல்லா இடத்துலயும் இருக்குது. அந்த செயலாக்கம் வந்து எந்த நிலையில வந்து குறிப்பிட்ட அணு வடிவத்துல தான் போகுது, அணு வடிவத்துல தான் வருது. அப்ப அணு வடிவத்துல வந்து அது ஒரு இயக்கம் இயங்கிக்கிட்டே இருக்குது இல்ல? ஆமா. தானா இயங்குதா இல்லைன்னா அந்த மாதிரி எண்ணங்கள் உருவாகி அந்த எண்ணங்கள் அதை இழுக்குதா? அது தானா இயங்கிட்டே இருக்கு. எண்ணத்துக்கு அதுக்கு சம்மந்தம், அது இயங்கிட்டே இருக்கு. எண்ணங்கிறது கெடுத்துட்டு இருக்கிறீங்க. அது நம்ம மனசுல போட்டு ஏதாவது குழப்பிக்கிறோம் என்னன்றது. ஆமா, தானா இயங்கிட்டே இருக்குது. காற்றுங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் தானே, அது எப்படி உள்ள போகுது? காற்றுல என்ன இருக்குன்னு யாருக்கா தெரியுமா? ஒண்ணும் தெரியாது. ஆமா, காத்துல நைட்ரஜன் இருக்குது, காற்றுல ஆக்சிஜன் இருக்கு, காற்றுல ஆர்கான் இருக்கு, காற்றுல கார்பன் இருக்கு. இதெல்லாம் உள்ள போகுது. இதெல்லாம் அணுவா தானே இருக்கு. இதெல்லாம் வணக்கம் ஐயா. வணக்கம். இதெல்லாம் அணுவா தானே இருக்கு. காற்று அணுவு தானே, நைட்ரஜன் அணு தானே, காற்று அணு, நைட்ரஜன் அணு, ஆர்கான் அணு, கார்பன் அணு, அணுவெல்லாம் உள்ள போய் நானோ எனர்ஜியா மாறுது. அது நைட்ரஜன், அது புரோட்டீனா மாறுது. ஆனா அது ஒரு குறிப்பிட்ட எல்லையை வந்து இதெல்லாம் சேர்ந்து ஒரு உடம்புங்கிற ஒரு எல்லைக்கு உள்ள வந்து ஒரு கூட்டா ஒரு இயக்கமா இயங்குதோ இந்த வடிவத்துக்குள்ள.
மனிதன்ற வடிவம், மிருகன்ற வடிவம், பல்வகையான வடிவங்களுக்குள்ள இது வந்து போய் தனித்தனியா போய் உள்ளுக்குள்ள கூட்டம் கூட்டமா உள்ளுக்குள்ள இயங்கிக்கிறத சாமி. ஒரு பவுண்டரிய போட்டுட்டு ஆமா பவுண்டரி போட்டு இயங்குது. நம்ம உடம்பே ஒரு எல்லைக்குட்பட்டு இடுது. நம்மளுடைய எல்லைக்குட்பட்டு உறிஞ்சிக்குது. சுவாசத்துல போகுது, வெளியிருந்து உறிஞ்சிக்குது. எல்லா வகையிலையும் நடக்குது. ஒரு வடிவத்தை உருவாக்கி ஏசாமி ஒரு வடிவத்தை உருவாக்கி அந்த வடிவத்துக்குள்ள வந்து ஒரு பவுண்டரிய பிக்ஸ் பண்ணி அதுக்குள்ள இந்த அணுக்கள் எல்லாம் அப்படியே ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கும் போல் இருக்கு இல்ல? ஆமா. இல்ல மொத்தமா ஆற்றல் இருக்கு சாமி. உலகம் பூரா ஃபுல்லா ஆற்றல் இருக்கு. பிரபஞ்சம் பூரா ஆற்றல் இருக்குது. வடிவமா நிறைய இருக்கு இல்லையா? வடிவமா அந்த வடிவத்துக்குள்ளயும் ஒவ்வொரு குரூப்பா உள்ள போய் வேலை பார்க்கும் போல் இருக்குது. சிலது உள்ள இருக்கும் போல் இருக்கு, சிலது வெளியே போயிரும் போல் இருக்கு. அது ஒரு வித்தியாசமான ஒரு நிலைப்பாடு. இதெல்லாம் உங்க கற்பனை தான். இதெல்லாம் எந்த அளவுக்கு சரி தவறுங்கிறது உடம்பு இயக்கத்தை வச்சு நீங்க சொல்ல வேண்டியதுதான். நீங்க இப்படி உணர்றீங்க, நீங்க இப்படி எல்லாம் உணர்கிறீர்கள். இது உங்க உணர்வு. இப்ப இந்த வடிவம்னு பாக்குறமே அது கூட ஒரு கற்பனை தான் இல்ல? இப்ப இந்த வடிவம் பாக்குறோம்ல சாமி, இந்த வடிவமே ஒரு கற்பனை தானோ. ஒரு குறிப்பிட்ட வடிவமா பார்க்கமா அங்கங்க தெரியுது. இது பூராமே ஒரு கற்பனை தான் இல்ல மனுஷனுக்கு. உலகத்தை பாக்குறது, நட்சத்திரத்தை பாக்குறது, அதெல்லாம் உருவமா வெளி தெரியுது. வெளிச்சம், அந்த வெளிச்சம் ஆமா, வெளிச்சத்தை உள்வாங்கும், சில வெளிச்சத்தை வெளியிடும். வெளிச்சத்தை உள்வாங்கும், சில வெளிச்சத்தை வெளியிடும். பச்சையை வெளியிடுது. பல வெளிச்சம் இப்ப ஒரு 7 வெளிச்சம் வருதுன்னா 7 வெளிச்சம் தான் வரும். அதுல இருந்து 7 வெளிச்சம் வந்துச்சுன்னா பச்சையை வெளியிடுதுன்னா மத்ததெல்லாம் உள்வாங்கிடுது. பச்சைன்னு வச்சுக்கலாம். மிச்சம் 6 உள்வாங்கிட்டு 1 வெளியே விடுதுன்னு அர்த்தம். அப்ப அந்த பச்சை தான் அது. அப்ப உள்ள அடக்கி இருக்குது. அந்த பச்சைக்கு உள்ளுக்குள்ள மத்த வண்ணங்களும் அடக்கி வச்சிருக்குது. இது இயற்கையா நடக்கிறதா இந்த கேள்வி. இதுதான் உண்மை. தாவரங்கள் பச்சையா இருக்குது, மஞ்சளா இருக்குது, பச்சையா இருக்குதுன்னா அந்த வெளிச்சத்தை உள்வாங்கிட்டு மற்றதை வெளியே கக்குது. பச்சைனா பச்சையை கக்குது, வெள்ளைன்னா வெள்ளை கக்குது, இப்படி எல்லாம் கக்குது. ஆச்சரியமா இருக்கு. அப்ப ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்ப நன்கு சுத்தமாகின்ற பொழுது இந்த ஆற்றல், உயிர் சக்தி, விட்டலிட்டி உள்ள போகுது. செயலாக்கம், பவர்னா செயலாக்கம். அதாவது எப்படின்னா பெட்ரோல் எரிகிறது, அடப்பு இல்லாம வண்டி ஓடுகிறது. பெட்ரோல் வந்து விட்டலிட்டி, அது எரியறது செயலாக்கம். கைனடிக், அதாவது என்ன சொல்லுவாங்க, என்ன பொட்டன்சியல் எனர்ஜி, அது மேல இருக்கு. பொட்டன்சியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி. பொட்டன்சியல் அப்படிங்கிறது ஸ்டாக், இருப்பு, அது இருந்து உள்ள போகுது. கைனடிக்னு வேலை செய்யறது. வேலை செய்யறப்ப தடை இல்லாம இருக்கணும். அந்த இயந்திரத்துக்கு தடை இல்லாம இருக்கணும். இயந்திரத்துக்கு தடைங்கிறது அந்த அந்த பாதை தெளிவா இருக்கணும். பாதை தெளிவா. இப்ப இதுதான், அவ்வளவுதான். பெட்ரோல் உள்ள போடுறோம், அது வந்து செயல்படுது, வண்டி நகருது, புகை ஒழுங்கா போகணும், இதுக்கான தடை இல்லாம இருக்கணும். அதே மாதிரி விட்டல் பவர், உயிர் சக்தி உள்ள போகுது, அது செயலாக மாறுது. எப்படி தடை இல்லாம போகணும் சொல்லுங்க. தடை இல்லாம போகணும்னா உடம்புல இருக்கிற ரத்த பாதைகளை சுத்தமா இருக்கணும். ரத்தம் சுத்தமா இருக்கணும். ரத்தம் சுத்தமா இருக்கனால என்னடா நடக்குது உடம்புல? எல்லாரோட அணுசக்திகளும் எல்லா இடத்துலயும் போய் பாயுதுங்க. அப்புறம் எல்லா உள்ள இருக்க எந்திரங்கள்லாம், உள்ள இருக்கிற நம்மளோட உறுப்புகளும் நல்லா வேலை செய்யுது. அதுதான் முக்கியம். இது ரொம்ப முக்கியம். இது நல்ல பல முன்னிருக்க திருப்பி சொல்லுங்க. எல்லா உறுப்பு, என்னென்ன உறுப்புகள் இருக்கு? கிட்னி, லிவரு, ஹார்ட், பெருங்குடல், சிறுங்குடல், இந்த மாதிரி எல்லா அனைத்து உறுப்புகளும் நம்மளுக்குள்ள இருக்கிற சரிவர வேலை செய்யும். சரிவர வேலை செய்யும்.
ம். தடை இல்லாம அது எல்லா பக்கமும் அந்த அணுசக்திகள் எல்லா பக்கமும் அது உள்ள போயிட்டு வேலை செய்யும். அப்ப சிறுநீரகம் செயல் வந்துருச்சுன்னா இதுதான் போயிடுச்சு. சிறுநீரகம் செயல் வந்துருச்சுன்னா இதுதான் போயிடுச்சு. அவனுக்கு 3 நாள் அவனுக்கு ஓய்வு கொடுக்கணும். 3 நாள் ஓய்வு கொடுக்கறப்ப 2வது நாளே சிறுநீர் பிரிய ஆரம்பிச்சிடும். 2வது நாள் அல்லது 3வது நாள் வந்து அவனுக்கு காய் சோறு கொடுக்க வேண்டியது. காய் சோறு கொடுத்தா சரியா போயிடும். 3 நாள்ல சிறுநீரகம் சரியாயிடும். அது விஷத்தை எடுக்கிறதுக்கு 6 மாசம் ஆகும். அந்த வேலை தொடங்குறதுக்கு 3 நாள்ல தொடங்கிடும். சிறுநீர் பிரிய ஆரம்பிச்சிடும். ஆனா அவன் கடுமையான ஓய்வில் இருக்கணும். இதுதான் அடிப்படை. சரி, இன்னொன்னு சொல்லியிருக்கேன் பாரு. அப்ப அந்த மருத்துவர், இயற்கை மருத்துவர்கிட்ட கேள்வி கேட்டேன். உங்கள் உணவு பழக்கம் என்ன? உணவு பழக்கத்தினால் ஜீரநீர் சுரக்குமே, அப்ப என்ன ஆகும்? இதை தெரிந்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்கள் நோயாளியை 100 விழுக்காடு குணமாக்க முடியும் அப்படின்னு போட்டிருந்தா அதுக்கு பதிலே இல்லை அவங்ககிட்ட இருந்து. எப்படி பதில் சொல்லுவான்? இப்ப நான் வந்து உங்கள் உணவு பழக்கம் என்னன்னு கேட்கிறேன். உங்கள் உணவு பழக்கத்தினால் ஜீரநீர் தூண்டப்படுமே, அதனால் உடலில் இருக்கிற உள் உறுப்புகள் திசுக்கள் சேதமடையுமே. இதை நீங்கள் தெரிந்திருந்தால் மட்டும்தான் உங்கள் நோயாளிகள் நீங்கள் 100 விழுக்காடு குணமாக்க முடியும். இதுக்கு அது பதிலே போடல. ஏன் போடல? அவனுக்கு அதை பத்தி தெரியலையே. அவருக்கு அதை பத்தி தெரியல, நாலேஜ் இல்ல, அனுபவம் இல்ல. அப்புறம் எதுக்கு மருத்துவருங்கிறீங்க? இயற்கை மருத்துவர் சொல்றீங்க அல்லது அலோபதி மருத்துவம்? இந்த கேள்வி நீங்க கேட்காதனால நீங்க கூமுட்டைகளா இருக்கிறீங்க. ஆதாரத்தை கேட்கணும். நீங்க ஆதாரத்தை யாராட்ட இருந்து என்ன கேட்கணும்? ஆதாரத்தை கேட்கணும். ஆதாரம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. நீங்க அவர் பிறந்ததுக்கு ஆதாரம் கேட்கறேன், எல்லாத்துக்கும் ஆதாரம் கேட்கறப்ப நீங்க எங்க ஆரோக்கியத்துக்கு ஆதாரம் கேட்கறது இல்ல? நம்ம உடம்புல இருக்கிற என்ன வியாதி இருக்குன்னு டெஸ்ட் பண்றதுக்கு ஆதாரம் எடுத்துட்டு போறோம். ஆனா நம்ம இதுவே ஆரோக்கியத்தை சரி செஞ்சேன்ட்டு அவர்கிட்ட ப்ரூஃப் இல்லைங்களா இன்னொருத்தர். அதே மாதிரி நீங்க ஆதாரம் வச்சிருக்கிறீங்க. நீங்க ஆரோக்கியத்துக்கு ஆதாரம் வச்சிருக்கீங்க. நீங்க வந்து அந்த பிரச்சனை வந்து தீர்ந்துருக்கு ஆதாரம் வச்சிருக்கீங்களா இல்லையா? நல்லா ஆயிடுச்சா இல்லையா? அது வந்து அறிவியல் ஆதாரம் தான் முக்கியம். நீங்க வாயில எல்லாம் சொல்லக்கூடாது. வாயில எங்கிட்ட பேசுறீங்க, மென்டலா நீங்க பேசுறீங்க. அது வந்து உலகத்துக்கான. இப்ப நாம பேசுறது உலகத்துக்கானது. இது மனம் சம்பந்தம். மனமும் உடலும் சேர்ந்து பேசுறோம். அது உடலுக்கான ஆதாரம் அங்க காமிச்சாச்சு. இது மனதுக்கான ஆதாரம் நாம பேசிக்கிட்டு இருக்கிறோம். மனதில் இருக்கிற அழுக்கை எடுப்பதற்கு இந்த ஆதாரம் பேசுறோம். இது வந்து எங்க கிடையாது? உணவு பழக்கத்தில் உள்ள மருத்துவர்கிட்ட கிடையாது. பேசக்கூடாது. உணவு பழக்கம் இருக்கிறவன் ஆரோக்கியத்தை பத்தி பேசக்கூடாது. என்ன பேசக்கூடாது? ஏன்? அவனே இன்னும் முழுமையாக, அவனே இன்னும் கிளியர் ஆகல, அனுபவம் ஆகல. ஏன்? இன்னொன்னு, உணவு பழக்கத்தை அவங்க சுத்தமா விடணும் கூட யாரையும் நம்ம சொல்றது இல்ல. அதை மாத்தி அவங்க உணவு பழக்கத்தை எடுத்துக்கினாங்களா அவங்க ஆரோக்கியம் கிடைச்சிடும். ரெண்டு ஒண்ணுதான். உணவு பழக்கம் மாத்தினாவே அதுல இருந்து வந்துட்டான்னு அர்த்தம். அப்புறம் எடுத்துரும். உணவு பழக்கங்கிறது, உணவு பழக்கம் எதை அடிப்படையாக கொண்டது? உணவு பழக்கம் என்பது மனதை அடிப்படை கொண்டது. மனதை அடிப்படை கொண்டது. நீங்க செய்யறது மனதை அடிப்படை கொண்டது. நீங்க செய்யறது அறிவு 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 அறிவு. முதல்ல மனதை அடிப்படை கொண்டு இருந்தது. நம்ம உணவு பழக்கத்தை மாத்தணும். உணவு பழக்கத்தை மாத்தி வந்த பிறகு இப்ப அறிவை கொண்டு நாம எடுத்துன்னு போயிட்டுங்கிறேன். இப்ப அறிவை அடிப்படை கொண்டுனாலதான் உணவு பழக்கத்தை மாற்ற முடியும். அறிவை அடிப்படையாக கொண்டதுதான். அறிவை அடிப்படையாக கொண்டது ரேஷனல் ஃபாஸ்டிங். அறிவை அடிப்படையாக கொண்ட தூய்மை. அப்ப அறிவை அடிப்படை கொண்டு சாப்பிடுகின்ற பொழுது அது அறிவை அடிப்படை கொண்டு சாப்பிடுகின்ற பொழுது நல்லா ஆகுது. அப்ப நீங்க 5 மணி நேரம் 6 மணி நேரம் வயிற்று ஓய்வு கொடுக்கறப்ப ஜீரநீர் அமைதியாகுது. ஜீரநீர் அமைதியாகிறப்ப உங்க நோயை குணமாக்குது. அப்படியே நீங்க சாப்பிடும் பொழுது இந்த மாதிரி சுத்தப்படுத்துற உணவை சாப்பிடுகின்ற பொழுது அது சமமாயிருது.
நியூட்ரல் ஆயிருது. ஆமா இப்ப விட்டல் வேற நேச்சுரல் வேறயா சாமி? ஆ? விட்டல் வேற நேச்சுரல் வேற இல்ல? விட்டலட்டின்னா உயிர் சக்தி, அவ்வளவுதான். அதுக்கு என்ன பொருள்? நேச்சர் இப்ப நேச்சர்ங்கிறது வந்து அது வந்து தனி நேச்சர்ங்கிறது அது கம்பைன்டு. இயற்கையில ஒரு பிரிவு தான் உயிர் சக்தி. இயற்கையோட ஒரு பிரிவு தான் உயிர் சக்தி. இயற்கையினோட ஒரு பிரிவு தான் உயிர் சக்தியா சாமி? ஆமா, அவ்வளவு. இயற்கைன்னா ஒண்ணுதானே, அதுல எத்தனையோ கோடிக்கணக்கான ரகசியம் இருக்குது, அவ்வளவுதான். இயற்கையில இருந்து கோடிக்கணக்கான ரகசியம் இருக்குது. அதுல இது ஒரு பிரிவை ஆனா நீங்க. ஓ அப்ப வந்து நேச்சர் தான் ஃபர்ஸ்ட் பேஸ், அதுக்குள்ளதான் ஆமா விட்டல் இருக்கா சாமி? அப்படியா? ஆமா, ஆமா அதான் இயற்கை, அது நேச்சுரல் லா. இயற்கை சட்டம், அவ்வளவுதான். அதனாலதான் இயற்கை நேச்சுரல் லா. இந்த இயற்கை இன்னைக்கு எல்லா இயற்பியல், வேதியியல், உயிரியல் செயல்பாடு, தெரிஞ்சது தெரியாதது அத்தனையும் இயற்கை தான். அதுதான் ஐயா, அதுக்குதான் பேர் சொல்றது மாண்டவன் சொல்றோம். எல்லாம் என்ன சாமி எது வச்சாலும் அந்த இயற்கைக்கு தான் நம்ம வேற எதுவும் சொல்ல. அர்னால்ட் எக்கரேட் என்ன சொல்றாரு? இவரு சார்லஸ் டார்வின், இங்கிலாந்தில் இருக்கிற சார்லஸ் டார்வின் என்ன சொல்றாரு? மனிதன் வாலில்லா கூரங்களிலிருந்து சிறப்பு வாய்ந்த வாலில்லா கூரங்களிலிருந்து சிறப்பு வாய்ந்த வாலில்லா குரங்கு, இப்ப இருக்கிற குரங்குல கிடையாது, சிறப்பு வாய்ந்த வாலில்லா குரங்கு. அதுலயே பல படின்னு இருக்கு. மாறி 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 மாறியுமே மனிதனாக மாறினான். இது இயற்கையினுடைய தேர்வு. இயற்கை தேர்வு செய்கிறதுங்கிறார். என்னது? இயற்கை தான் தேர்வு செய்யுது, நேச்சுரல் செலக்ஷன். அதே தான் நாம இயற்கை தேர்வு செய்யறோம். நாம இயற்கை தேர்வு செய்யறோம், நம்ம தேர்வாகிறோம். அவர் இயற்கைன்னு என்னன்னு கேட்கிறாரு. அந்த கேட்கறாங்க விஞ்ஞானிகள், மற்ற மதவாதிகள் கேட்கறாங்க. இயற்கைனா இயற்கை தான் அப்படின்ட்டாரு. வேற ஏதாவது சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கறாங்க. வாட் இஸ் நேச்சர்? நேச்சர்னா நேச்சர் மீன்ஸ் நேச்சர் அப்படின்ட்டாரு. இயற்கை என்றால் இயற்கை தான். இயற்கை தான் முடிவு செய்கிறது, இயற்கை தான் தேர்ந்தெடுக்குது. இப்ப நீங்க இயற்கைக்கு அவருக்கு அர்த்தம் சொல்ல தெரியலையா, இல்லைன்னா ஒரு கூட்டுக்கலவைன்னு சொல்லலாமா? இயற்கைக்கு என்ன அர்த்தம்? இயற்கைக்கு என்ன அர்த்தம் சொல்லுவீங்க? இயற்கைக்கு என்ன அர்த்தம்? அவர் ஏன் சொல்லல? தெரியலையா அவருக்கு? தெரியல, இல்ல அதான் இயற்கை. இல்ல அப்படி சொல்றது தப்பு இல்ல சாமி. இயற்கைனா அது நீங்க முடிவெடுக்கிறது, நீங்க சொல்றது உங்க பார்வையில சரி. இயற்கைன்றது வந்து இல்ல அது வந்து ஏத்துக்க முடியாது சாமி. ஏத்துக்க முடியாதுங்கிறதான உண்மை, ஏற்றுக்க முடியாதுங்கிறதா உண்மை. ஆனா இயற்கை தான். இப்ப நான் சொல்றேன் இயற்கை தான் குணமாக்குதுங்கிற, அவ்வளவுதான். ஏன் உங்கள் உடம்பு குணமாக்குது? அது இயற்கை குணமாக்குது. ஏன் வேறு இயற்கை குணமாக்குறதுன்றது வேற, இயற்கைனா என்னன்றது வேற இல்ல சாமி. அது சொல்லுங்கிற அவசியம் கிடையாது, அதான் இயற்கை. இல்ல சொல்லணும்னு அவசியம் இல்ல, தெரியல, அதான உண்மை. தெரியலங்கிறது கிடையாது, அதான் இயற்கை. அதை உணர்ந்ததுதான் இயற்கை. ஐயா அது உணர்ந்ததுன்னு சொல்றீங்கல்ல, அது அதுதான் எல்லை வரைக்கும் போக முடியும். இந்த அறிவை கொண்டு ஒரு எல்லை தான் நாம போக முடியும். அந்த எல்லைக்கு தான் தாண்டி வெளியே வர முடியாது, வெளியே வரவும் முடியாது. இப்ப வெளியே போயிட்டீங்கன்னா உள்ள வர முடியாது, உள்ள வந்துட்டீங்கன்னா வெளியே போக முடியாது. சரி, அது சரி, சரிதான். இந்த ஒரு எல்லைக்கு அதாவது இது ஒரு எல்லை இல்லாம போகுது. நீங்க எல்லை இல்லாம கேள்வி கேட்டே போவீங்க. நான் சொல்லுவேன் இயற்கையிலே நடக்குதுங்கிறேன். அதுல இயற்கைன்னு என்ன? அதான்ப்பா இயற்கைங்க மாதிரி கேள்வி கேட்டே போவீங்க. நீங்க உணர்ந்தால் நின்று போச்சு, அவ்வளவுதான். அந்த உணர்ந்தால் அதான் அந்த வார்த்தை, அதான் எதிர்பார்க்கிறேன். நீங்க அதை விட்டு போட்டு அததான் அவர் கேட்கிறாரு. யார் உணர்றது? இல்ல அடுத்த கேள்வி, யார் உணர்றது? யார் உணர்வு கேட்டீங்கன்னா, அந்த அறியாமல் இருக்கிற உணரவே மாட்டான். அதான் மதவாதிகள். அறியாமல் அதுதான் மதவாதிகள். அததான் மதவாதிகள் முட்டாள்கள் சொல்றது. மதவாதிகள் முட்டாள்கள். அவனாலதானே நாடு. எந்த மதவாதியே தனக்கு வந்த நோயை குணமாக்கி இருக்கானா? எந்த மதவாதியாவது தனக்கு வகிற கொடிய நோயில குணமாக்கி இருக்கானா? எந்த மதவாதியாவது ஆரோக்கியத்தில் இருக்கிறானா? ஒரு ஆள் சொல்லுங்க. பெரிய மகான்களை தவிர வேற யாரும் இப்ப மகானா யாரு? அவன் மதவாதி கிடையாது. அது மதவாதி கிடையாது. மதம் யாரு உருவாக்குனாங்க? இருங்க, மதம் யாரு உருவாக்குனாங்க?
மதத்தை உருவாக்குனது ஒரு மனிதன் தானே. அவ்வளவுதான். மனிதன் உருவாக்குறது எப்படி சரியா இருக்கும்? அதுல அறகுறை தான். மனிதன் இப்ப நான் ஒரு மதத்தை உருவாக்கிக்கிறேன். நான் ஒரு பேரை வச்சிருப்பேன். அது உருவாக்கல, நான் பேரு தான் வைக்கிறேன். ஒரு பேரு தான் சொல்ல முடியும். அதான் உங்களுக்கு தகுந்த மாதிரி உருவாக்கிக்கிறீங்க. மதம் உருவாக்கப்பட்டதுதான். மதம் சாதி யாரு உங்களுக்கு தகுந்த மாதிரி உருவாக்கிறான். அவங்களுக்கு தகுந்த மாதிரி உருவாக்கிறாங்க மதத்தை. எல்லாமே அவன் பெருசுன்னு பேசிட்டு வளரிட்டு திரிவானே தவிர எது அதுதான் ஐயங்கள். அது வளரிட்டு திரியறதான். இதுதான் அந்த ஐயம் சந்தேகம் நீங்கப்பட்டால் மட்டும்தான் அவரவர்களது அவரோட கொள்கையின் பெருசு. நான் இயற்கை கொள்கை பேசுறேன். நான் இயற்கை கொள்கை பேசுறப்ப இயற்கை பெருசு சிறுசு நீங்க முடியும். நான் இயற்கை கொள்கை பேசுறப்ப பொதுவா நான் பேசிட்டு போயிடுறேன். இயற்கை தான் குணமாக்குது. இந்த உடம்பை உருவாக்குவது யாரு? இயற்கை. இந்த எத்தனை கோடி ஆண்டாச்சு, பல கோடி ஆண்டாச்சுங்கிறேன். நீ இப்பதான் தோன்றுச்சுங்கிறீங்க. ஐயோ பல கோடி ஆண்டா நான் வந்துட்டு இருக்குது நான் சொல்றேன். பல கோடி ஆண்டா மாறி 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 வருதுங்கிற. இல்ல அது நேரடியா அவர் படைச்சாருங்கிறீங்க. இங்க நேரடியா படைச்ச ஏனையா இவ்வளவு அருவருப்பா படைக்கணும்னு நான் கேட்கறேன். அடுத்த கேள்வி, நேரடியா படைச்சது ஏன் இந்த தொந்தரவு இல்லாம படைக்க வேண்டியதுதானே? பிச்சை எடுத்து வளம் படைக்க வேண்டியதுதானே? பசி இல்லாம படைக்க வேண்டியதுதானே? ருசி இல்லாம படைக்க வேண்டியதுதானே? அடிமை எல்லாம் படைக்க வேண்டியது ஏன் என்ன பொறுத்தவரை அடிமையாக்கணும்? ஒரு கோடி கேள்வி வருது இல்லையா? இது அப்படி இல்ல. பரிணாம வளர்ச்சியில என்ன உங்களை ஒரு மாதிரி ஏன் படைக்கணும்? ஏன் சாமி இயற்கைங்கிறது சர்வ வல்லமை பொருந்தியதுன்னு சொல்லலாமா சாமி? ஆமா, இயற்கைன்னு சொல்றதை விட இயற்கைங்கிறது சர்வ வல்லமை பொருந்தியது அப்படின்னு சொல்லலாமா சாமி? அத நீ உன்னுடைய மனசால நீ இயற்கையை ஆராய்ச்சி பண்ண முடியாது. நீ என்ன பண்ற? இயற்கை ஆராய்ச்சி பண்ண முடியாது. நீ உணர்ந்தாதான் பண்ண முடியும். நீ உணர்ந்தாதான் பண்ண முடியும். அப்படிதானே சாமி சொல்ல முடியும். ஏன் அது ஏன் மதவாதிகள் இது பின்பற்றுறது இல்ல? அவனுக்கு செருப்படி உழுகுது. 25 வருஷமா இதை பேசுறேன், 10 வருஷமா கையில வச்சுட்டே பேசுறேன். பாரு கையில எல்லாம் பேசுறது, இதை பாக்குறானுங்க. ஏன் எல்லா மதவாதிகள் இது பின்பற்றுறது இல்ல? செருப்படி உழுது எல்லாத்துக்குமே. இல்ல இது மதவாதி மட்டும் இல்ல, மதத்தை பின்பற்றாதவனும் இத இது ஃபாலோ பண்ணணும். அப்ப என்ன ஆழமா பேச முடியும். ஏன்னா மனநோயாளி ஒன்னா என்னை மனநோயாளி சொல்லுவேன், ஒன்னா என்னை மனநோயாளின்னு சொல்லுவான், அல்லது நான் அவனை மனநோயாளின்னு சொல்லுவேன். இப்படிதான் நடக்கும். இதை படிக்காதவன், இது தமிழ்லதான் இருக்கு. உண்மையான இது ஆங்கிலத்துல வந்திருக்கணும். ஆங்கிலத்துல வந்திருந்தா இன்னைக்கு உலகம் பூரா பரவி இருக்கு. சாபக்கேடு. வெங்கடேசன் எழுதி கொடுத்துட்டு போனாரு வரப்போகுதுன்னு. நானும் ஆச்சரியமா சீக்கிரம் வந்துடணும். அவனுக்கு செய்யவே இல்லை. அந்த விஜயா பதிப்புக்காரன் செய்யவே இல்லை. அந்த ஆளுக்கு என்னதான் பண்றது? அவனுக்கு என்ன சொன்னாலும் அவனுக்கு ஆங்கிலத்துல பண்ண உலகம் பூரா போயிருக்குங்க. நேரம் பாடத்திட்டமா வந்திருக்கு. இப்ப என் பொண்ணை கூட இதை அப்படியே ஒரு பக்கம் 2 பக்கம் ஆங்கிலத்துல பேசுங்கிற அதனோட முயற்சியே எடுக்க மாட்டேங்குது. போய் 1 மாசம் ஆச்சு. எடுக்கிறேங்க. நாங்க ஆங்கிலத்துல எடுத்து இன்னும் யாருமே ஆங்கிலத்துல எடுத்து பேச சொல்லியிருக்கேன். வருமானம் வருங்க சாமி. இந்த புஸ்தகத்தை ஒரு மதவாதி படிச்சான்னு வச்சுக்கங்களேன். மதவாதி படிச்சான்னா அவனுக்கு செருப்படி விழுகும். இந்த புஸ்தகத்தை படிச்சான்னா ஒரு மதத்தையே இல்லாம கடவுள் இல்லைன்னு சொல்ற பாருங்களேன், அவனுக்கு இன்னும் ஆழமா போவேன். அது உனக்கு ஒரு ஆதாரமா இருக்கும். ஆதாரமா பேச முடியும் அவனால. ஆமா, இது ஆதாரமா பேச. ஆனா இது ரொம்ப ஒரு ரெண்டுக்குமே ஒரு நியூட்ரலான புஸ்தகம். அந்த புஸ்தகம் நியூட்ரலா ரெண்டுமே. இயற்கைவாதியும் ஏத்துக்குவான், மதவாதிக்கு நோய் வந்துட்டா அவன் எங்க போவான்? நோய் வந்துட்டா இல்ல, நோயில தான் சாகணும். நோய் வந்துட்டால இல்ல, நோயில தான் சாகணும். நோய் வந்துட்டால் கிடையாது. எது வரப்போகுது? நோய். எங்க நோய் வந்துதாங்க சாகணும். இது யாருக்கு புரியுதே இல்லையா? நோய் வந்துதான் சாகணும். என்னது நோய் வந்தது? நாம முக்தி நோக்கி நாம நோயெல்லாம் வாழ்றப்ப தானா உடம்ப கண்டுட்டு போயிடும். நம்ம சாவுக்கான காரணமே இருக்காது. நமக்கு சாவுக்கான காரணம் மற்றவெல்லாம் சாவுக்கான காரணம் இருக்கு. சாப்பிடாம இருந்தோம்னா இயற்கைக்கு சர்வ வல்லமை கூட்டி போயிருது. அந்த இது ஆட்டோமேட்டிக்கா கூட்டி போகுது. முதல்ல அத தெரிஞ்சுக்கிறேன்னு இப்ப சொன்னீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இயற்கைனா என்னன்னு கேட்டேன்னு சொன்னீங்களா? அப்ப அது நீதான் உணர்ன்னு சொன்னீங்களா? அதை உணரணும். அத ஒவ்வொருத்தனையும் தனித்தனியா உணர்ந்தாதான் முடியும். தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. உணரணும். முதல்ல உணர்றதான். சரி,
உணவு பழக்கத்தை நிறுத்தினது உடனே உங்க உணவு பழக்கம் மனதில இருந்து புடுங்கிடுறீங்க. மனதில இருந்து புடுங்கினதுக்கு அப்புறம் உடம்பு சரியாக ஆரம்பிக்குது இல்லையா? ஏன் ம், ஏன் சரியாகணும்? ம். உள்ள இருக்கிற இது உறுப்புகள் இயற்கையோட சுத்தப்படுத்திக்குது. அதான் உள்ள இயற்கை. இருக்கிற உறுப்பு ஆ. நாம ஒண்ணும் இயற்கை செய்யறது சுத்தமாயிருது. இயற்கை நாம ஏத்துக்கிறது. செயற்கை அப்ப இயற்கை உற்பத்தி செய்ய இயற்கை உற்பத்தி செய்த அந்த உறுப்புகள் இயற்கையாக வேலை செய்ய ஆரம்பிக்குது. இயற்கை நேச்சுரலா. நேச்சுரலா வந்து அதோட ஒத்து போகுது, ஒத்திசைவா போகுது. ம். ஆ, அப்ப வந்து அதனுடைய அதனுடைய ஆக்கத்துக்கு போயிருது. அப்ப நீ சர்வ வல்லமை பெற்றவன் ஆயிடுற. ஆ. இதுதான் ம். இதுக்குதான் நம்ம காத்துன்னு இருக்கிறது இப்ப. ம். ஆ. இது என்னன்னு கிடைக்குதுன்னா, இது ரொம்ப தூய்மையா இருந்தேன்னு வச்சுக்க, இன்னும் என்னென்ன உடல் மாறும்னு யாருக்குமே தெரியாது. தெரியாது. ஆ. இதுதான் ஆச்சரியம். இப்ப நான் வந்து சும்மா ஒரு நோயை குணமாக்குறேன். இது வந்து நான் பண்ற வேலை ஒரு சின்ன வேலை தான். நான் முதல் பண்ற ஸ்டெப் இது. முதல் உடம்பு step. உறுப்பு மிகப்பெரிய அது வேலை சாமி இது. சின்ன வேலைன்றீங்க, மிகப்பெரிய வேலை அது. ம். அடிப்படை ஆதாரத்துல உடைக்கிறீங்க. ஐயா சொல்றது வந்து வெளி உலகத்துக்கு இது பெரிய வேலை, நம்மளுக்கு பெரிய வேலை. ஆமா. ஆனா ஞானி போனோம்னா தன்னைத்தானே இன்னும் ஆராய்ச்சி பண்ண போனோம்னா இந்த மாதிரி பேச முடியாது. ம். வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்க முடியாது. இது ஒரு வெளியே கொள்கையா இதை பரப்பணுன்றதுனாலதான் ஐயா பேசிட்டு இருக்கிற சொல்றாரு. இது ம். எல்லாரும் ஆமா. தெரியும், limitation. எல்லாரும் போய் limitation. சேருன்றது. இப்ப எல்லாருக்கும் இப்ப ஒரு கம்பெனி, கார்பரேட் கம்பெனிக்காரன் ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறான், எல்லா மக்களுக்கும் போய் சேரணுன்ட்டு. இவர் கண்டுபிடிக்க இந்த ஆரோக்கியத்தை எல்லாருக்கும் போய் தழுப்பணும், எல்லாருக்கும் போய் சேர்த்தணுன்றதுதான் இவருடைய கொள்கை. அந்த எண்ணத்தை வந்து இயற்கை உருவாக்கி அவர் கொடுத்துருக்காங்க. இயற்கையை உருவாக்கி கொடுத்துருக்காரு. இது ஒரு நேத்து வெப்சைட் மாதிரி. நேத்து நேத்து பாலாஜின்னு யாரோ 2 நாளைக்கு முன்னாடி பாலாஜின்னு யாரோ ஒருத்தர் 5000 நன்கொடை போட்டிருக்காரு. யாருன்னே தெரியாது எனக்கு. நேத்தே கண்டுபிடிச்சாதே. நேத்து போய் இந்த ம். யாரு பணம் அனுப்பிச்சிருக்கு பார்த்தா பாலாஜி போட்டு பேரெல்லாம் போட்டிருந்தது. உங்களுடைய காணொளி பார்த்தேன், என்னுடைய அன்பளிப்பாக அனுப்பியிருக்கேன்னு சொல்லிட்டு 5000 போட்டிருக்காரு. அவருக்கு நன்றி. நேத்தே நன்றி தான். 4 நாளைக்கு 3 நாளை யோசிச்சுட்டே இருக்கிறேன் யாருன்னு. அப்புறம் பார்த்தா அதுல பார்த்தது பாலாஜின்னு போட்டு பேர் போட்டுருது. உங்கள் காணொளி பார்த்தா ரொம்ப சிறப்பா இருக்கு, அவங்க பணி வளரட்டும்ட்டு. அது யாரோ பண்றாங்க. அது யாரோ ஒரு நாளைக்கு பண்ணுவாங்க. போடுறதே போற 1 கோடி இயற்கை ரூபாய் பண்ணி வைக்கல. எனக்கு கேட்ட போட்ட 1 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணிட்டு இந்த வேலை முடிஞ்சு போச்சு. நான் அழகா ஒழுங்கா வேலை செய்ய வேண்டிய 5000 கூட ஒண்ணுக்கு ஆகாது. யாராவது ஒரு பெருவெள்ளம். அது எங்கேங்க அவங்க என்ன பண்ணணும்னா, இந்த பயிற்சியை வந்து நான் டெபாசிட் பண்றேன், என்னோட ட்ரஸ்ட் இருக்கு, எனக்கு இவ்வளவு பணம் இருக்கு, நான் உங்க இடத்த வந்து பண்றேன் அப்படின்னு வந்தாங்கன்னா நல்லா இருக்கு. இதெல்லாம் ஒண்ணுக்கு ஆகாது. ஆனா இதெல்லாம் எதுக்காக? அதான் 10 ஏக்கர் நீங்க கூட சொல்றீங்க, கிரிய யோகத்துக்கு 16 ஏக்கரை வாங்கியிருக்கேன்னு சொல்றீங்க. அந்த மாதிரி வாங்கி வரணும் இல்ல. 16 வாங்கி என்ன பண்ண போறாங்க? பஜனை படம் தான் பண்ண போறாங்க. 10 ஏக்கரை 5 ஏக்கரை மடங்கள் கட்டி வச்சிருக்க என்ன பண்றாங்க? பஜனை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்க? சாயங்காலம் நல்ல சாப்பாடு தர்றாரு ஐயா. சோறு ம் ம் சாப்பிட்டு நோய் கொடுத்து. ஆமா. அது சரி. இத பாருங்க, இதுல அது முக்கியமானது. அவன் என்ன சொல்றான் பாருங்க. நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன்? உங்களுக்கு நான் இந்த மாதிரி நோயில நல்லாகுன்னு போட்டிருந்தேன். மனப்பழக்கம், உணவு பழக்கம் மெல்ல மெல்ல மருந்துக்கு அடிமையாகி, மனப்பழக்கம் உணவு பழக்கம் மெல்ல மெல்ல மருந்துக்கு அடிமையாகி, மருந்தையே பின்பற்று, அதாவது அடிமையாகி நோயாளி, மருத்துவன், மருந்தையே பின்பற்றுபவன், இந்த 4 வடிவத்தில் யமனை போல நின்று மனிதனை சாகடிக்கிறது. இது இயற்கை தான். இது ஒரு இயற்கை தான். உடம்பை சுத்தம் செய்கின்ற பொழுது அது ஒரு இயற்கை தான். உயிர் போகுதுன்னா அதுக்கு காரணம் இயற்கை தானே. உயிர் வாழுதுனால அதுக்கு காரணம் இயற்கை தானே. மனம்ங்கிற ஆற்றல் இயற்கை தானே. எல்லாம் இயற்கை சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்குது. அப்போ உங்கள் நோயை கொடுப்பதும் உங்க உணவு பழக்கத்தின் காரணமாக இந்த உள்ள இருக்க செயல்பாடு கெட்டு போகுது. அறிவை பயன்படுத்துறீங்க. அறிவை பயன்படுத்துகின்ற போது இயற்கை என்ன பண்ணுது? உடனே மாறிட்டு அறிவை பயன்படுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பே சரி பண்ண ஆரம்பிக்குது.
நீங்க மனதை பயன்படுத்தி இப்ப மனதை வந்து 5ஆ பிரிக்கிறாங்க. மனதை 5ஆ பிரிக்கிறது. மனம் 5ஆ பிரிக்கிறப்ப அதுல நுகர்வு பொருள் பழக்கம் வந்துருது. இப்ப நுகர்வு பழக்கத்து ஒண்ணு இல்லைங்க. அந்த முதல் நிலை நுகர்வு பழக்கத்தை நிறுத்தினா மட்டும்தான். அப்ப மனதுல ஒரு பகுதி மட்டும்தான் செலவுபடுத்துறீங்க. என்னது மனம் 5, அதுல ஒன்ன மட்டும் சரி பண்ணிடுறீங்க. முதல் நிலையை சரி பண்றீங்க. அதாவது முதல் நிலை முதல் நிலை சரி பண்ணி போட்டு அதை அப்படி வச்சுக்கிறீங்க. 2, 3, 4, 5 அது அப்புறம் அதை அப்ப முதல்ல சரி பண்ணிட்டு 6ஆம் அறிவை பயன்படுத்துறீங்க. 6ஆம் அறிவுக்கு வேலை கொடுக்குறீங்க. அது மனமும் இருக்கிறது, அது ஓரமா தள்ளி வச்சிடுறீங்க. ஒன்னு நிறுத்தி சரி ஒன்னு நிறுத்திடுறீங்க. 2, 3, 4 அப்புறம் பேசிக்குவோம் 5. அப்ப என்ன பண்றீங்க? இந்த ஒண்ணுக்கு பிரச்சனை தீர்வு. இந்த ஒண்ணு இருக்கு இல்லையா, ஒண்ணுல ஏற்பட்ட பிரச்சனையை 6ஆம் அறிவை பயன்படுத்துறீங்க. என்னது அது 6ஆம் அறிவை பயன்படுத்துற என்ன கேட்டீங்க, அது அறிவு தூண்டப்பட்டு 7ஆம் அறிவுக்கு போயிருது. எங்க போகுது? 7ஆம் போயிருது. 7ஆம் அறிவுக்கு போறப்ப உடம்பு சுத்தமாகுது. அவ்வளவுதான். இது இயற்கை தான். இது இயற்கை. அது என்ன வேணாலும் செஞ்சுக்கிறோம். அதுதான். அதனாலதான் டார்வின் வெற்றி அடைகிறார். அங்க சார்லஸ் டார்வின் அதான் வெற்றி அடைகிறார். ரெண்டாவது ஆதாரம் என்ன கேட்கிறார்? அவர் கேட்கும் பொழுது ஒட்டகம்தான் ஒட்டை சிவிங்க மாறிச்சுக்கிறார். ஒட்டகம்தான் ஒட்டை சிவிங்க மாறிச்சு. ஒட்டகத்துக்கு கழுத்து குறைவா இருக்கும், ஒட்டகை சீவிங்க கழுத்து நீட்டமா இருக்கும். அது முயற்சி பண்ணி உயரத்துல இருக்கிற தலைகள் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. ஆகையினால அது பல லட்சம் ஆண்டுகளாக மேல போயிடுச்சு. இடையில ஆதாரம் காட்ட முடியாது. இடையில அது எப்படி காட்ட முடியும்னு கேட்டாரு. ஒரு ஒட்டகம் ஒட்டை சிவிங்க மாறு எப்படி ஆதாரம் காட்ட முடியும்? இப்ப நான் சிறுசா இருக்கிறத அடையாளம் காட்டினா எப்படி காட்ட முடியும்? நான் குழந்தைய, நான் 1 வயசு குழந்தை, இனியன் 1 வயசு குழந்தை படம் காட்ட எப்படி காட்ட முடியும்? எடுத்து வச்சிருந்தா காட்டலாம். இப்ப நவீன உலகம் எடுத்து வச்சிருந்தா காட்டலாம். கண்ணால காட்ட முடியவா? காட்ட முடியும். பழைய படத்தை காட்டலாம். அந்த பழைய படம் 2 ஒண்ணாகுமா? 1 வயசுல எடுத்த படமும் 65 வயசு படமும் ஒண்ணாகுமான்னு கேக்குறேன். அதுதான் நீ ஒத்துக்க மாட்டேன்னு சொன்ன ப்ராப்ளம் தான். இப்படித்தான் எப்பயுமே மனம் எப்பவும் தவறான வழியில தான் சிந்திக்கும். அது இப்ப 1 வயசுக்கு போட்டோவும் இருக்குது, 6 மாசத்துக்கும் போட்டோ இருக்குது, இன்னைக்கு 60 வயசுக்கு இருக்குது. ஆனா அதுக்கு இதே வேறனால தான் சொல்ல முடியும். அதே மாறி அதனாலதான் இயற்கை நமக்கு செருப்படி போடுது. இந்த வயதுன்னு ஒரு ஆணவத்தை கொடுத்து, இந்த வயதாகிற ஒரு ஆணவத்தை கொடுத்து சீக்கிரம் வேலை செய்யறாங்க, சீக்கிரம் முக்தி அடையறாங்க. அதனால இந்த வயது கொடுக்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ இதை வச்சுதானே ஆட்டம் போடுற, இந்த வயதை வச்சுதானே ஆட்டம் போடுற அவனே, நீ ஒழுங்கா முக்திக்கு போயிரு, அது மிரட்டுது. அதனாலதான் இந்த வயதுன்னு ஒண்ணு கொடுக்கு. நான் ரொம்ப நாளே இதுக்கு பதில் தெரியாம இருந்தது எனக்கு. ஏன்டா இந்த வயதாகன்னா, இந்த வயதை வச்சுதானே ஆட்டம் போடுறேன். இப்ப ஆம்பளையும் பொம்பளை ஆட்டம் போடுறது வயதை வச்சுட்டான் சொல்றாங்க. அவன் வயசுங்க, அவன் எல்லாம் வேலை திமிரு பண்ணுவான்பா. இப்ப அப்படிதான். ஆமா, இந்த வயசுல அப்படிதான் பண்ணுவாங்க. ஆனால் அந்த வயசுலதான் இந்த புரிந்து கொள்ளணும். அந்த இளமையில தான் புரிஞ்சுக்கணும். இளமையில் கல். எதுக்கு இளமையில் கல்? என்ன ஏற்கனவே உங்களுது கடுமையா கரன்னு வருது. யாரு? சுந்தர் ஐயா. சரி, இது முடிச்சுக்கலாமா? வேற சந்தேகம் இருக்கா? மணி 5:30 ஆச்சு. 6 மணி வகுப்பு கூட வேண்டாம்னு நினைக்கிறேன். இதை முடிச்சுக்கிறேன். இதோட முடிச்சுக்கிறேன். நீங்கள் இங்க பாருங்க, இதோட முடிச்சுக்கிறேன். அதாவது மனப்பழக்கம், அந்த உணவு பழக்கம் மெல்ல மெல்ல மருந்துக்கு அடிமையாகி விடுகிறது. மனப்பழக்கம், உணவு பழக்கம் ஒரு இடம் போட்டு பார்ப்பானுங்க, அது அப்படியே சுவைப்பான், அப்புறம் அப்படியே குடிச்சு பழகிக்குவான். அவ்வளவுதான். என்னமோ எதுவோ இருக்கட்டும். அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த ஜீரநீர் சுரந்துகிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகுது? அவன் மெல்ல மெல்ல நோயாளியே மாறிடுவான். நோயாளியே மாறிட்டாவே நீ ஒரு யமனா மாறின்னு அர்த்தம். என்னது? மனப்பழக்கம் நேர ஜீரநீர் போயிருது. கனெக்ஷன் போனதுக்கு அப்புறம் நீங்க அது ஆரம்பிக்கிறீங்க. அப்ப செல் செதஞ்சிட்டே இருக்கும். செல்லு சதையும். அப்ப செல் சதை நீங்க என்ன ஆயிரம் மாறிடுறீங்க? நோயாளியே மாறிடுறீங்க. அப்ப முதல் நீங்க தான். யமனுடைய முதல் வடிவமே நீங்க தான். எவன் ஒரு நோயாளியா இருக்கானா யமனுடைய முதல் வடிவம். அப்புறம் நோயாளி ஆயாச்சா, அப்புறம் மருத்துவன்ட்ட போறீங்க. அவனும் 2வது யமன் வடிவன்.
மருத்துவம் டாக்டர்னா மருத்துவன். மருத்துவன் 2வது யமன். அவன் கையில கொடுக்கற மருந்து இருக்குது இல்லையா 3வது யமன். கடைசியில மருந்தே கதின்னு இருக்கிறீங்க 4வது யமன். இந்த 4ம் சேர்ந்து என்ன ஆகுது, சூழ்ந்துக்குது உங்களை. கயிறை போட்டு கட்டிடுது. அவ்வளவுதான், பிடிச்சி கட்டி இருக்கிறது. அது இல்லாம வாழ முடியாது. மருந்து இல்லாம வாழவே முடியாது. கடைசியில் என்ன ஆயிருது, கொண்டு போடுது. பாருங்க என்னதுன்னு பாருங்க, அவனை என்ன ஆகுது, ஆளே க்ளோஸ் பண்ணிடுது. இதுதான் விஞ்ஞானம். மீண்டும் பேசுவோம். சரியா? நன்றி.